மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது தன் வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் கர்த்தர் தன் வாழ்க்கையிலே, கர்த்தர் தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பர் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆலோசனை மனுஷனிடத்தில் கேட்காதபடிக்கு தேவனிடத்தில் நான் போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமா, நான் ஜெயிப்பனா தோப்பனா என்று சொல்லி சகல வார்த்தைகள் தாங்கள் எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அது கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தார். எந்த ஒரு ஆலோசனையும் கர்த்தரிடத்தில் கேட்கிறவராய் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியா இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லு சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவரை நாம் தெய்வமாய் கொண்டபடினாலே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நான் இதை செய்யலாமா, இங்க போகலாமா, இது எனக்கு கிடைக்குமா என்று கேட்கும்போது நம் வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடைய மாட்டோம். அவரை உண்மை உத்தம மனதோடு கூட, பரிசுத்த ஜீவியத்தோடு கூட, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொள்ளும் போது நமக்கு தாழ்ச்சி ஏற்படாது. தாவீது தன் வாழ்க்கையிலே எத்தனையோ பெரிய பலவான்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாய், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் போய் ஜெயிச்சுட்டு அவர் தன்னுடைய மகளை கொடுப்பதற்காக சவுல் சொல்றார், பெலிஸ்தர் இடத்துக்கு போய் யுத்தத்துக்கு போயிட்டு வா.